அம்மா ஆட்சியில மின்மிகை மாநிலமாக இருந்த தமிழ்நாடு அன்னைக்கு 2011 திமுக ஆட்சி நடக்குது. திமுக அப்ப வெற்றி வாய்ப்பை இழக்குது. அம்மா முதல்வரா வர்றாங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே கரண்ட் இல்லை. அப்ப அம்மா என்ன பண்றாங்க, தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. நான் இப்பதான் வந்திருக்கேன், எனக்கு ஒரு வருஷம் டைம் கொடுங்க, அதுக்குள்ள புது மின்சாரம் தயாரிக்கும் இடத்தையெல்லாம் தேர்வு பண்ணி நான் மின்சாரத்தை தயார் பண்ணிடுவேன், அதுவரை எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்குங்கன்னு சொல்லிட்டு அப்போ ஒளிரும் தமிழகம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் வீடு கோயில்கள்ல அகல் விளக்கு ஏத்துனாங்க. ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதுபடி அம்மா சொன்னபடியே அம்மா என்ன பண்ணாங்க, மின்சாரத்தை தயார் செஞ்சு மின்சாரம் நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு தங்கு தடையின்றி கொடுத்தாங்க. கொடுத்தது மட்டும் இல்ல, மீதி மின்சாரத்தை நம்ம அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு தினமும் 90 கோடி ரூபாய்க்கு நம்மளே விட்டு இருக்கோம் அவங்களுக்கு. இது அம்மா செய்த சாதனை. அந்த அளவுக்கு நம்ம வெளி மாநிலத்துக்கு வித்தோம். ஆனா பாருங்க, திமுக என்ன பண்ணுது, அந்த அம்மா ரெடி பண்ண இதை எதையும் அவங்க பராமரிப்பே செய்யல. செய்யாம என்ன பண்றாங்க, ரெடிமேட்ல சட்டை வாங்குற மாதிரி என்ன பண்றாங்க, தனியார்கிட்ட விலைக்கு வாங்குறாங்க. விலைக்கு வாங்குறதுனால என்ன ஆகுது, ஒரு யூனிட் 12 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. அப்ப மின்சார வாரியம் நட்டத்துல போகுமா போவாதா? போகும்ல. அப்படி போறப்ப என்ன பண்றாங்க, அவங்க ஒவ்வொருத்தவங்க வீட்டுக்கும் என்ன பண்றாங்க, ரேட்டை ஏத்துறாங்க. நீங்க மின்சாரம் அம்மா இருந்தப்ப 600 ரூபாய்க்கு 500 யூனிட்டுக்குள்ள உள்ளவங்களுக்கு 600 ரூபா கட்டுறோம்னா இன்னைக்கு 1800 ரூபாய் ஆயிடுச்சு. எப்பயும் அவங்க உங்க பாக்கெட்ல இருந்து தான் பணத்தை எடுக்கிறாங்க. இதுதான் திமுக செய்யற திராவிட மாடல் ஆட்சி.